எல்லோரும் சமத்துவமாக அதாவது ஜாதி சமயமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு பெரியார் நினைவு சமத்துவத்தை உருவாக்கினார்கள். முதல்ல 149 சமத்துவம் கட்டணும். அப்புறம் வந்த அரசு அதை பார்க்கல. அப்புறம் 88 சமத்துவம் கட்டணும். 149 ஒரு 88 கட்டியிருக்கோம். இப்போ ஒரு 8 கட்டிக்கிட்டு இருக்கோம். நான் பொறுப்பு வந்த பின்னாடி இப்போ இந்த ஆண்டு 8 சமத்துவம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சமத்துவத்தில் எல்லா வீடுகளும் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20,000 வீடு வரைக்கும் வரும். 20,000 வீடுகள் புதுப்பிக்கப்பட்டு புது வீடுகளாக புதுப்பிக்கப்பட்டு பெரியார் நினைவு சமத்துவம், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரால் ஆரம்பிக்கப்பட்ட சமத்துவம் இன்னும் 50 ஆண்டு காலமானாலும் அந்த திட்டத்தை யாரும் அசைக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்பிட்டேன். பெரியார் நினைவு சமத்துவம். குடிநீர் திட்டம், ஆமாம், குடிநீர் திட்டம். குடிநீர் திட்டத்தை பொறுத்தளவில் நமது அரசு பொறுப்பேற்று ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த டேங்கெல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், வாட்டர் டேங்கெல்லாம் குள்ளமாக இருக்கும். யார் நம்ம வேளாண்மைத்துறை அமைச்சர் மாதிரி குட்டையாக இருப்பாங்க. 6.5 மீட்டர் தான் இருந்துச்சு. நம்ம அரசு வந்த உடனே 12 மீட்டர் ஆக்கணும், உயரமாக ஆக்கணும். 12 மீட்டர் உயரம், எங்கே பார்த்தாலும் 12 மீட்டர் உயரமாக்கி ஏறத்தாழ இன்றைக்கு 5,600 மேல்நிலை நீர்த்தக்க தொட்டிக்காக நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள்லாம் இன்றைக்கு 4,500 நீர்த்தக்க தொட்டிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டிற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் கிராமப்புறங்களில் நீர்த்தக்க தொட்டி கட்டுவதற்காக, புதிய நீர்த்தக்க தொட்டி கட்டுவதற்காக 1,200 நீர்த்தக்க தொட்டிகளுக்கு நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்ற இனிப்பான செய்தியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்பிட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.